ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சிங்கர் 9900 என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோன்னா, நீடில் பொசிஷன் வேலை செய்யலை. நீடில் பொசிஷன் அப் டவுன் பொசிஷன் எதுவுமே ஒர்க் பண்ணல. அது எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோன்ட்டு ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் தான். இது எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான். ப்ரோக்ராம் நம்பர் 7 and 8 and 15. நிறைய பேருக்கு வந்து நீடில் பொசிஷன் வேலை செய்யலை, எனக்கு வந்து ஒவ்வொரு குத்து கீழே போகல மேலே போகலன்னு இஷ்யூஸ் இருக்கும். அந்த இஷ்யூ வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக நீங்கள் வந்து ரீசெட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த நீடில் பொசிஷன் போகாது. அந்த இஷ்யூஸ் வந்து போகாது. அது நீங்கள் மேனுவலாக தான் வச்சு ஆகணும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பி அழுத்துக்குங்க. பி அழுத்துட்டு ஃபஸ்ட்டு டேரெக்டாக வந்து 7க்கு போங்க. 7க்கு போய்ட்டு எஸ் அழுத்துட்டிங்கன்னா 00 இருக்கான்னு பாருங்கள். 00 இருந்தால் ஓகே. அதே வந்து பார்த்தீங்கன்னா P8 போங்க. P8 போயிட்டு மறுபடியும் எஸ் அழுத்துங்க. இதில் 00 இருக்குது. இது வந்து 12 ஆக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஊசி வந்து ஃபுல்லாக பொசிஷன் நிற்கும். இப்போ 00ல் இருக்குது. ஊசி மேலே நிற்குதா பார்த்தீங்கன்னா தெரியும். ஊசி மேலே நிற்குது. இந்த பட்டன் அழுத்துற பாருங்க. ஃபுல் ரவுண்டு தெரியுதா? ஒரு ஸ்டெப் விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பு ரவுண்டு. ஒரு வாட்டி அழுத்துறா வேலை செய்யலை, அடுத்த வாட்டி வேலை இருக்கும்போது ஒரு ரவுண்டு ஆகுது. இது வந்து ஃபால்ட்டு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம் நம்பர் அப்படியே அதேல தான் இருக்கு பாருங்கள். ப்ரோக்ராம் நம்பர் 8ல் தான் இருக்குது. 8ல் போய் எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு 12 போயிங்க. வேறு ஒன்றுமே இல்லை. 12 வச்சிங்கன்னா அந்த பொசிஷன் கரெக்டாக எடுத்துக்கும். 12 மொத்தம் வந்து 24 இருக்குது. 12னா ஆஃப். ஓகே, பாதியில் வந்து நிற்கிற மாதிரி நீடில் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே அழுத்துரு. இப்போ நான் அதை சேம் பொசிஷன் அழுத்துருவாங்க. ஊசி கீழே நிற்குதா? ஊசி கீழே நிற்குது. இப்போ இன்னொரு பட்டன் அழுத்த போகிறேன். மேலே நிற்குது, கீழே நிற்குது, மேலே நிற்குது, கீழே நிற்குது. ப்ரோக்ராம் சேவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து நம்ம ப்ரோக்ராம் 8ல் வந்து ரொம்ப மெயின் இது. இதே வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் எவ்வளோ டீப்பில் நிற்க வைக்கலாம், மேலே நிற்க வைக்கலாம். இதில் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது மொத்தமே. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் நம்பர் 15 போயிடலாம். ப்ரோக்ராம் நம்பர் 15ல் பார்த்தீங்கன்னா நம்பர் 000 இருக்குது. நான் வந்து 2 வைக்கிறேன். 2 வச்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். டூ வச்சு விட்டிங்கன்னா இது கரெக்டாக இருக்குது பொசிஷன். இப்போ படல் அழுத்திட்டு நான் பின்னாடி அழுத்தும் போது ஊசி மேலே வருதான்னு பார்க்கணும். படல் இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஊசி கீழே இருக்குது. இப்போ ஃபேப்ரிக் கீழே இருக்கனால பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். படல் நான் பின்னாடி அழுத்து போகிறேன். ஊசி மேலே வருதான்னு பார்க்க போகிறேன். மேலே வருது. அப்போ உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் கரெக்டாக இருக்குது, சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. ரீசெட் பண்ணணும் அப்படின்ட்டிங்கன்னா மிஷின் ஆஃப் பண்ணிடணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த 2 ஃபிங்கர் வச்சுட்டு இப்படி அழுத்து பிடிச்சிக்கணும் பாருங்கள். நான் மிஷின் ஆஃப் பண்ணிடுறேன். மிஷின் ஆஃப்னு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகிடும். டோட்டலாகவே ஆஃப் ஆகிடும். இந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நியூ வெர்ஷன் வந்ததில் வந்து நியூ வெர்ஷன். இப்போ அதுக்கப்புறம் வந்த ஓல்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம். அது ஏன் பிளிங்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். நீங்கள் ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட் எரியும். இப்போ எரியல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணும்போது லைட் எரியும். ஏன்னா கெப்பாசிட்டர் மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருப்பான். இப்போ நம்ம ரீசெட் பண்ணணும் அப்படின்ட்டிங்கன்னா நீங்கள் வாங்க, இந்த பட்டன் மட்டும் ஆன் பண்ணுங்க. ஓகேவா? நான் சொல்லும் போது இது மேலே இருக்கிற பட்டன் மட்டும் ஆன் பண்ணுங்க. நான் சொல்லும் போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது பாருங்கள், இந்த ரெண்டுத்தையும் இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு ஆன் பண்ணுங்க. ஓகே, P21 கையெடுத்தோடனே P21 வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம P அழுத்துட்டா இது ரீசெட். ஆனால் நம்ம ரீசெட் எதுக்கு ரீசெட் பண்ணலாம், வேறு ஏதாச்சும் எரருக்கு நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நீடில் பொசிஷனுக்கு நம்ம இந்த மாதிரி தான் மேனுவலாக வச்சு ஆகணும். இப்போ வந்து ரீசெட் பண்ணால ஃபுல் ஸ்பீட் வந்துடுச்சு. டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா நீடலோட பொசிஷனெல்லாம் கரெக்டாக தான் நிற்கும். ஆனால் ஸ்பீடு வந்து ஃபுல் ஸ்பீடு வந்து 370 இருக்கும். உள்ள ப்ரோக்ராமில் போய் பார்த்தீங்கன்னா P1 ஸ்பீடு ப்ரோக்ராம் வந்து P1 370 இருக்குது. இப்போ இவங்க என்ன தைக்கும் போது ஸ்பீடாக இருக்குது அப்படின்ட்டிங்கன்னா, புதுசாக கற்றுக்கிறவங்க என்ன பண்ணலாம், ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 200 250 வச்சிங்கன்னா போதும். 250 வைக்கணும் மினிமம். அப்போ தான் மேலே வந்து உங்களுக்கு ஆயில் வரும், இல்லைன்னா ஆயில் வராமல் போயிடும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் இந்த மிஷினை பற்றி டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைப்.